உன் தொண்டை நல்ல திராட்சரசத்தைப் போல் இருக்கிறது. உன்னத பாட்டு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். உன் தொண்டை என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசத்தைப் போல் இருக்கிறது. இந்த வசனத்தை பிதாவானவர் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியிடம் என் நேசர் என்று சொல்லுவது போல் இருப்பதை கவனியுங்கள். ஏனெனில் பிதாவானவர் தம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை குறிப்பிடும் போதெல்லாம் என் நேச குமாரன் என்றே குறிப்பிடுகிறார். இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின உடனே இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதாவானவர் பேசினதை மத்தேயு 3ஆம் அதிகாரத்தில் 16 மற்றும் 17ஆம் வசனங்களில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு முன்பாக மறுரூபமான போது இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்ற சத்தம் பிதாவிடம் இருந்து வந்ததை மத்தேயு 17ஆம் அதிகாரத்தில் 5ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இதே சத்தம்தான் நாம் தியானித்து கொண்டிருக்கிற வசனம். உன்னதப்பட்டு 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் என் நேசர் என்று பிதாவினால் இயேசு கிறிஸ்து அழைக்கப்படுகிறார். ஏனெனில் மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி இப்படி இங்கே சொல்லுவது பொருத்தமானதாக இல்லை. மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியின் தொண்டை நேசர் இயேசு கிறிஸ்து குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதும் உறங்குகிறவர்களின் உதடுகளை பேச பண்ணுகிறதுமான நல்ல திராட்சரசத்தை போல் இருக்கிறது என்கிறார். மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியின் தொண்டை என்ற திருஷ்டாந்தத்திற்கு பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிற அர்த்தம் என்ன? நான் கூப்பிடுகிறதினால் இளைத்தேன், என் தொண்டை வறண்டு போயிற்று. என் தேவனுக்கு நான் காத்திருக்கையால் என் கண்கள் பூத்து போயிற்று என்று தாவீது சங்கீதம் 69ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறார். மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியின் தொண்டை தேவனை நோக்கி கூப்பிட்டு வறண்டு போயிருக்கிறது. அதாவது தன்னுடைய தொண்டை வறண்டு போகிற அளவிற்கு தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் இந்த பூமியில் அவள் இருந்து ஆவிக்குரிய ஜீவியம் செய்திருக்கிறாள். என் நாமத்தினாலே பிதாவினிடத்தில் கேளுங்கள் என்று யோவான் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே என்று பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள் என்று இயேசு கிறிஸ்து மத்தேயு 6ஆம் அதிகாரத்தில் 6 மற்றும் 9ஆம் வசனங்களில் சொல்லியிருக்கிறார். இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய பிதாவை நோக்கியே ஜெபம் பண்ணுகிறார் என்பதை பல வசனங்கள் தெரிவிக்கின்றன. மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தியும் தன் நேசர் இயேசு கிறிஸ்து சொன்னது போல ஜெபித்து ஜெபித்து தொண்டை வறண்டு போனவள் என்றே இந்த வசனம் சொல்லுகிறது. இந்த வறண்டு போன தொண்டையைத்தான் பிதாவாகிய தேவன் என் நேசர் குடிக்கையில் மெதுவாய் இறங்குகிறதுமான நல்ல திராட்சரசத்தை போல் இருக்கிறது என்கிறார். இந்த தொண்டையிலிருந்து தேவனை நோக்கி பண்ணின ஜபத்தின் சத்தம்தான் ஆவிக்குரிய ஜீவியத்தில் உறங்கிக் கொண்டிருந்த அநேகம் விசுவாசிகளை எழுப்பி அவர்களும் தேவனோடு பேசக்கூடிய அளவிற்கு எழுப்புதல் உண்டாக்கிற்று என்று இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருப்பதை கவனியுங்கள். இப்படிப்பட்ட ஆவிக்குரிய தன்மையைத்தான் நல்ல திராட்சரசத்தை போல் இருக்கிறது என்கிறார். இந்த ஆவிக்குரிய தன்மையான திராட்சரசத்தை என் நேசர் குடிப்பதாக பிதாவாகிய தேவன் சொல்லுகிறார். இதையே இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மாம்சத்தில் இருந்தபோது கடைசி இரவில் தன்னுடைய சீஷர்களிடம் இது முதல் இந்த திராட்சை பழ ரசத்தை நவமானதாய் உங்களோட கூட என் பிதாவின் ராஜ்யத்திலே நான் பானம் பண்ணும் நாள் வரைக்கும் இதை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார் என்பதை மத்தேயு 26ஆம் அதிகாரத்தில் 29ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொன்னது போல மணவாட்டியாகிய சீயோன் குமாரத்தி என்ற பரிசுத்தவான்களின் சபை மறுரூபமாக்கப்பட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டு தனக்கு முன்பாக நின்றபோது அவர்களோடு திராட்சரசம் என்ற ஆவிக்குரிய உன்னதமான பானத்தை பானம் பண்ணுகிறார்.
நேசர் இயேசு கிறிஸ்துவோடு பிதாவின் ராஜ்யத்தில் பானம் பண்ணும்படி இந்த பூமியில் இருக்கும் காலத்தில் பரிசுத்தவான்களுக்காக நமது தொண்டை வறண்டு போகும் அளவிற்கு ஜெபம் பண்ணுவோம். இதற்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். ஏனெனில் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு தேவனுடைய சித்தத்தின்படி பரிசுத்தவான்களுக்காக நம் மூலமாக ஜெபிக்கிறவர் என்று ரோமர் 8:26 மற்றும் 27 வசனங்கள் சொல்லுகின்றன. பரிசுத்த ஆவியானவர் அப்படி ஜெபிக்கும்போது நமது தொண்டை நிச்சயமாக வறண்டு போகும். இதுவே பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் அவருடைய நேச குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பாகவும் காணப்படுகிற நல்ல திராட்சரசம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. ஆமேன்.